எனக்கு 15 இயர்ஸ்லேயே அம்மா இறந்துட்டாங்க. அப்பா மட்டும்தான். அதுக்கப்புறம் நான் தான் ஃபேமிலி பார்த்துக்கணும். தம்பி இருக்கான். படித்து முடிச்சுட்டு அவனை படிக்க வைக்கிறது அப்படியே கமிட்மெண்ட்டாக போயிடுச்சு. 25 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அம்மா இல்லாதனால ரிலேட்டிவ்ஸ்லாம் அப்போ அவங்க தான் அந்த கமிட்மெண்ட் எடுத்துப்பாங்க. அப்போ அப்பா, சித்தப்பா, அத்தை எல்லாரும் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ கேட்குறாங்க பார்க்க ஆரம்பிக்கலாம் எப்படி அப்படின்றான். எனக்கு என்ன தைரியம் வந்ததுன்னே தெரியல. அம்மா ஃபோட்டோவை போய் பார்த்தேன். பார்த்துட்டு நேராக போய் அப்பா கிட்ட சொல்லிட்டேன். அப்பா, நான் யாரையும் நீ பார்க்கலாம் வேண்டாம். எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா தாமுவே கல்யாணம் பண்ணி வைப்பா. இது எனக்கு புரியல. ஏன் தாமு கல்யாணம் வைக்க சொன்னீங்க? ஏன்னா என் லைஃப்ல அவங்க மனசுக்குள்ள இருந்தாரு. பட் அவர்கிட்ட சொன்னது இல்ல. இது எதுவுமே எனக்கு தெரியாது சார். இவங்க வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை போதும் முதல் கொண்டு எனக்கு தெரியாது. நான் வீட்டில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறேன் ஈவினிங்கா. இந்த மாதிரி நான் வீட்டில் சொல்லிட்டேன், நீ உன் வீட்டில் பேசு என்னன்னு கேட்டுட்டு சொல்லுன்னு என் அப்பா என் ரிலேட்டிவ் கிட்டலாம் சொல்லிட்டு தான் இவங்க கிட்ட சொன்னேன். ஏன் நீங்கள் அவர் மேலே ஒரு காதல் இருந்தும் நீங்கள் அவர்கிட்ட சொல்லாமலே இருந்தீங்க? அம்மா இல்லாத ஒரு கேர் நமக்கு ஒரு மிஸ்ஸிங்காக இருக்கும் எப்போவுமே. நான் ஒரு எல்டர் ஒன்னாக இருக்கிறதுனால நான் ஸ்டடீஸும் பார்க்கணும், வீட்டோட கமிட்மெண்ட்டும் பார்க்கணும். வீட்டில் யாரும் ஹெல்ப் பண்ணவும் மாட்டாங்க. நம்மளை யாராவது சாப்பிட்டியான்னு கேட்டுற மாட்டாங்களா, நீ என்ன பண்ணுற என்ன, நமக்குன்னு ஒரு ஃபீலிங்லாம் இருக்கும். அந்த சைடு யாருமே பார்க்க மாட்டாங்க. ஆனால் இவங்க அந்த கேரிங் இருந்தது. அந்த கேர் சொல்ல முடியல, அந்த கேர் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஒரு ஒன் டே திங்க் பண்ணிவிட்டு முடிவு பண்ணிட்டேன், சரி பரவாயில்ல என்ன பிரச்சனை தான் ஃபேஸ் பண்ணலான்ட்டு. ஆனால் உங்கள் அரேஞ்ச் மேரேஜ் தான். பட் அதில் ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் இருக்குது. அதாவது 10 வருஷமாக ஒரு லவ் அது, அதை சொல்லவே இல்லை.